வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாலிடெக்னிக் கல்லூரி விரிவியாளர் தேர்வுல மோசடி 18 இடங்கள்ல அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திருக்கிறதாக சில பல தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. சோ பாலிடெக்னிக் விரிவியாளர்ல நிறைய மோசடிகள்ல நடத்திருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களுடைய நியமனம் பெண்டிங்ல இருக்கு. சோ மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த டிஆர்பி உடைய நோடு புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கு. சோ பள்ளி கல்வித்துறையில நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு பிஜிடிஆர்பி உடைய நோட்டிபிகேஷன் எப்பொழுது நமக்கு வெளியிட போறாங்க. டிஆர்பில பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் இந்த டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான 2013 டெட் பாஸ் போஸ்டிங் எப்பொழுது போட போறாங்க. டெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இப்ப சிறப்பு எஸ்டெட் நடக்குது. இந்த தேர்வு பாத்தீங்கன்னா ஒத்தி வைக்க போறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி தான் வீடியோவின் வாயிலாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த பாலிடெக்னிக் மோசடியில நிறைய பேர் ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளான தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. சோ தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய முக்கிய நகரங்கள்ல இந்த சோதனைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் இந்த தேர்வுல முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு. சோ ஆல்ரெடி இந்த காலேஜ் டிஆர்பி உடைய தேர்வையை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி போராட்டங்கள் ஒரு பக்கம் போயிருந்தாலும் இதுக்கு ஒரு முக்கியமான முற்றுப்புள்ளி இதுவரை வைக்கல அப்படின்றது எல்லார் தரப்புல இருந்துமே எதிர்பார்க்கப்பட ஒரு விஷயங்க. சோ தமிழகத்துல கடந்த 2017ஆம் ஆண்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 1058 விரிவியாளர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் செப்டம்பர் மாதம் போட்டி நடைபெற்றது. 1.33 லட்சம் தேர்வெடுக்கிறேன். நவம்பர் 7 கடந்த 2017 நவம்பர் 7ஆம் தேதி தேர்வு வெளியாகின. தேர்வில் முறைகேடுகள் இருப்பதாக தேர்வு எழுதியவர்கள் புகார் செஞ்சாங்க. தேர்வு வாரியத்து உறுப்பினர்கள் செயலாளர் உமா சென்னை காவல்துறை மத்திய குறைவில் புகார் தெரிவித்தார். புகாரின் அடிப்படையில் அந்தந்த தேர்வுகளை விடைத்தாள் மற்றும் மதிப்பெண்கள் தயாரித்த டெல்லி நிறுவனம் தேர்வில் முறைகேடு இருப்பதை முறை செய்து 157 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது. இதில் பாலிடெக்னிக் விரிவாளர் பணிக்காக குறைந்தபட்சம் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் என 50 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்காங்க. அதை ஓப்பனா அந்த டைம் ஒத்துக்கினாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு இதை முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அப்படின்றது இன்னமும் அவங்களுக்கு ஒரு எக்ஸாக்டா இத சொல்ல முடியல. சோ இதுல நிறைய இந்த மாதிரி ஒரு தேர்வுல மட்டுமா இல்ல எத்தனை தேர்வுல இந்த மாதிரி முறைகேடுகள் இருக்கு அப்படின்றது இதை களைஞ்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளருடைய தேர்வை ரத்து செஞ்சு மீண்டும் தேர்வு நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி டெட்ல பாஸ் பண்ண 2013-17 டெட்ல பாஸ் பண்ண போஸ்டிங் விரைவில் போட போறாங்க. மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த அந்த ஒரு போஸ்டிங் ரெடியா இருக்க மக்களே. 2013-17 பாத்தீங்கன்னா டெட்ல பாஸ் பண்ணது முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு நல்ல செய்தியை ரெடியா வச்சிருக்காருங்க. அதே போல பிஜிடிஆர்பி மற்றும் யூஜிடிஆர்பியுடைய நோட்டிபிகேஷனும் நமக்கு ரெடியா இருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இதற்குண்டான நோட்டிபிகேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிதான் எதிர்பார்க்கப்படுது. அதிகபட்சம் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல டிஆர்பில இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ மக்களை வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இந்த பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியுடைய நோட்டிபிகேஷன் வந்துவிடும். அடுத்த கட்ட நிகழ்விற்கு நீங்க இப்ப உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து ஆசிரியர் 18,107 ஆசிரியர் காலி பணியிடங்கள் தமிழகத்துல இருக்கு அப்படின்ட்டு தமிழகத்துடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. சோ இவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, எப்ப முடிப்பீங்க, இந்த வேகன்சிஸ் எல்லாமே எப்ப போட்டு முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்விக்குறிகள் இருக்கு. சோ கண்டிப்பா இந்த வேகன்சிஸ் எல்லாமே உரிய நேரத்துல உரிய டைம்ல போட்டு முடிப்போம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில சில மாற்றங்களை கொண்டு வர போறதாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. டிஆர்பில இது மட்டுமே கிடையாது, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வழங்குவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க.
சோ டிஆர்பில இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் பாத்தீங்கன்னா புதிய தகவல்களை பெற நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. காலேஜ் டிஆர்பியோட ரிசல்ட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம். சோ டெட் 2013 மற்றும் 17 பாஸ் பண்ண போஸ்டிங் எதிர்பார்க்கலாம். சோ டெட்ல பாத்தீங்கன்னா 60 மார்க் எடுத்தா நீதிமன்ற தீர்ப்பையும் நாம இந்த வார இறுதிக்குள்ளார வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கலாங்க. நன்றி, வணக்கம்.